அப்போ தசமபாகம் எங்கே கொண்டு வரோம்? நம்ம அட்டென்ட் பண்ணுற, ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற எந்த லீடர்ஷிப் கீழே இருக்கிறோமோ அந்த லோக்கல் சர்ச், அங்கே தான் நம்ம கொண்டு வரோம் தசமபாகத்தை. பார்த்தீங்களா, ஆண்டவர் கொடுக்குறதுன்னு பேசி நம்ம ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற லோக்கல் சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும்னு கொண்டு வராரு. இப்படி ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குமா பைபிளில்? அப்போது தசமபாகம்ன்றது கர்த்தர் நம்ம மேன்மைக்காக வச்சிருக்கிற திட்டம். இது அடுத்தது தசமபாகம் அவங்க நன்மைக்காக இல்லையா, கர்த்தர் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க நன்மைக்காக வச்சிருக்காராம். இப்போ அவருக்கு பண கஷ்டம், பரலோகத்தில் லைட் பில் கட்டலப்பா, கொடுப்பா 10%, ஏன் பாடி பண்ணுற, 2 தேவதூதர் சம்பளம் கொடுக்காம அவங்க வேலையை விட்டு இறங்கி போயிட்டானுங்கப்பா, நான் சரி பண்ணோம். இல்லை, ஆண்டவருக்கு பணம் தேவைப்படல. இதை நீங்கள் எப்போ சொல்லலாம் தெரியுமா? உண்மையிலே ஆண்டவர் வானத்திலேருந்து கையை நீட்டி இவங்க படைக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம், ஆண்டவருக்கு பணம் தேவைப்படலைன்னு. ஆனால் இதை வாங்கிறது நீங்களாச்சே, உங்களுக்கு பணம் தேவைப்படுது. இந்த வாரம் என்ன வாரம்? தசமபாகம் அப்படின்ற ஒரு பழைய ஏற்பாட்டு சட்டத்தை எடுத்து புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட திணிச்சு ஆசை வார்த்தைகளை காட்டி தவறாக வழி நடத்தி அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை வேதத்தின் அடிப்படையில் 1 by 1 தகர்த்தெறிய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. பேர் கேட்பாங்க, புதிய ஏற்பாட்டில் பிலிவர் தசமபாகம் கொடுத்தே ஆகணுமா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த கட்டாயம் இல்லை, அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு வாய்ப்பு, கர்த்தர் கொடுத்துருக்கிற வாய்ப்பு போல. அது புதிய ஏற்பாட்டில் கட்டாயம் இல்லையா, நாங்கள் சொல்லல, இந்த போதகரே சொல்கிறாரு. தசமபாகம்னா என்ன? முதலாவது நம்மளுடைய சம்பளத்தில், நம்மளுடைய வருமானத்தில் வர்ற அதுலேருந்து 10ல் முதல் பாகத்தை கர்த்தர் கொடுக்குறோம். 1 பாகம் இல்லை, முதல் பாகத்தை கொடுக்குறோம். அதுதான் தசமபாகம். இது வந்து ரெகுலராக நம்ம செய்கிறது, இது ஒரு வாழ்க்கை முறை. கட்டாயம் இல்லைன்னு சொன்னவர் இது வந்து ரெகுலராக நம்ம செய்கிறது, இது வந்து ஒரு வாழ்க்கை முறையா. 10ல் 1 பாகம் இல்லையா, முதல் பாகமா அப்படின்னு இவங்களா ஒரு அடிஷ்னலாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து தசம பாகத்தை அப்படி சொல்லவே இல்லை. மொத்தம் வயல் நிலங்களில் விளைந்ததில் 10ல் 1 பங்கு, மந்தையில் தலையீற்று. இதுதான் பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நியதி. அது இன்னைக்கு அதை செய்யணுமா, அதுவும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் 10ல் 1 பங்கு கொடுக்கணுமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ 10ல் முதல் பாகம்னு உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ தர்றோம் அதை? நம்ம சம்பளம் வந்த உடனே. ஏன்னா அதில் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை செலுத்துறோன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அந்த இடத்துல. இவங்களுக்கு சம்பளம் வாங்கி லாஸ்ட்டாலாம் கொடுக்கக்கூடாதான், மந்த் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துடணுமா. அப்படி வாங்கணும் உடனே கொடுத்துடணுமா. இப்போ இங்கே அவங்க கர்த்தருக்கு கொடுக்குறவங்க கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, கர்த்தர் உண்மையிலே கேட்கவே இல்லை, அவர் வானத்திலேருந்து வாங்க போகிறதும் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க தான் வாங்கிப்பாங்க. இந்த பர்சனலாக இந்த நபர்கள் சபைன்ற பேரில் வாங்கிப்பாங்க. தசமபாகம் யாருக்கு தரணும், இல்லை எங்கே கொண்டு வரணும்? கிளியராக பார்க்குறோம் வேத வசனத்தில். அது தேவனுடைய சபைக்கு கொண்டு வரணும். பண்டசாலைக்கு கொண்டு வான்னு சொல்கிறாரு மல்கியா 3:10. பண்டசாலைன்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற லோக்கலான வர்ஷிப் பிளேசஸ் மாதிரி, ஆஃபரிங் செலுத்துகிற வர்ஷிப் பிளேசஸ் மாதிரி. அது அப்படியா? பண்டசாலைனா லோக்கலாக ஆஃபரிங்ஸ் கலெக்ட் பண்ணுற வர்ஷிப் பிளேஸ் மாதிரியா? இது எந்த பைபிளில்? இந்த பைபிளில் அப்படி இல்லை. பண்டசாலைனா ஒரு ஸ்டோர் ஹவுஸ், ஆண்டவருடைய ஆலயத்தில் களஞ்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ஹவுஸ் தான் அது. அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அங்கே வர ஆசாரியர்களும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏழைகளுக்கு, திக்கற்ற விதவைகளுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்காக தான் அந்த இதை பயன்படுத்துவாங்க. பண்டசாலைனா ஸ்டோர் ஹவுஸுன்றதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா லூக்கா 12:24 படிக்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். இப்போ பண்டசாலைனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவைகள் எனக்கு காணிக்கை கொடுக்க காணிக்கை இடமும் இல்லை அப்படி நான் சொல்கிறாரு. பணம் வேணும்னா எந்த வார்த்தையை வேணால் பிடிச்சி எப்படி வேணால் விளையாடி சபைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரலாம்ல. அப்போ தசமபாகம் எங்கே கொண்டு வரோம்? நம்ம அட்டென்ட் பண்ணுற, ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற எந்த லீடர்ஷிப் கீழே இருக்கிறோமோ அந்த லோக்கல் சர்ச், அங்கே தான் நம்ம கொண்டு வரோம் தசமபாகத்தை. பார்த்தீங்களா, ஆண்டவர் கொடுக்குறதுன்னு பேசி நம்ம ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற லோக்கல் சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும்னு கொண்டு வராரு. இப்படி ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குமா பைபிளில், புதிய உடன்படிக்கையில் இல்லை புதிய ஏற்பாட்டில்? நீ தசமபாகத்தெலாம் இங்கே தான் கொண்டு வரணும், லோக்கலாக நீ அட்டென்ட் பண்ணுற சர்ச்சுக்கு தான் கொண்டு போகணுன்னு எங்கேயாவது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் காட்ட முடியுமா? ஏன் தசமபாகத்தை கொடுக்கணும், அதனால என்ன பலன்? லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டோம்.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வீழ்ச்சிக்கு உட்பட்டது. ஆதாமுடைய பாவத்துக்கு அப்புறம் உலகமே விழுந்து போயிடுச்சு. எல்லாத்துலயும் ஒரு தீட்டு இருக்குது, எல்லாத்துலயும் ஒரு சாபம் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயும் சாபம் இருக்குது. ஆதாம் விழுந்ததுனால இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துலேயும் சாபம் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயும் சாபம் இருக்குது. அதனால தான் மோசே கையில் இருக்கிற கோலை கீழே போடுன்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே ஒரு பாம்பு தான் வந்துச்சு. அதுக்குள்ளே இருந்து ஒரு பூவோ புறாவோ வரல, ஒரு பாம்பு வந்துச்சு. பாம்புனா சாபத்துக்கு அடையாளம். என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்குள்ளேயும் சாபம் வந்துருச்சு. அப்போ பூவோ புறாவோ சாபத்துக்குள்ளே இல்லையா, பாம்பு மட்டும் சாபத்துக்குள்ளே இருக்கா? என்ன லாஜிக்கு? எதையாவது சொல்லி எப்படியாவது சொல்லி கன்வின்சிங்காக மக்களுக்கு வந்து இது சாபம் தான், எல்லாமே சாபம் வந்துருச்சுன்னு சொல்லணும்னு என்ன வேணால் அடிச்சு விட்றதா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் சாபம் இருக்குது, பணத்துலையும் சாபம் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி பேசும்போது சொல்றாரு, அநீதியான உலக பொருள் அப்படின்றார். பணத்தை நீதியானன்னு சொல்ல, அநீதியான உலக பொருள் அப்படின்றார். அப்போ பணம்னாலே அநீதின்னு ஆண்டவர் சொன்னாரா? ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லும்போது அநீதியான உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு சொன்னதை வந்து நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு பணம் வந்து சாபத்துக்குள்ளே ஆயிடுச்சின்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? ஏன் பணம் சாபத்துக்குள்ளே போச்சுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண நினைக்கணும்? ஏன்னா அதில் தான் சூட்சமே இருக்குது. பேதுரு பணத்தை பற்றி எழுதும்போது அவருடைய லெட்டரில் அவர் சொல்கிறாரு, அவலட்சணமான ஆதாயம் அப்படின்றார். லட்சணமான ஆதாயம் சொல்ல, ஆக்சுவலாக அவலட்சணமான ஆதாயம்னா இவர் டைரெக்டாக பணம் வந்து சபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்காக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. லட்சணமாக சொல்லலை, அவலட்சணம்னு. ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்கர் அப்படின்னு தான் இங்கிலீஷில் இருக்கும் மேஜராக. லூக்கர்னா என்னென்னா, மணி எஸ்பெஷலி வென் ரிகார்டட் ஆஸ் சார்டிட் ஆர் டிஸ்டேஸ்ட்ஃபுல் ஆர் கெயின்ட் இன் அ டிஸ்ஹானரபிள் வே. பணத்தை அவலட்சணம்னு சொல்லலை, நீ தவறான வழியில் சம்பாதிக்கிறவனாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட மூப்பருடைய க்ரைட்டீரியா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவலட்சணமான ஆதாயத்தை விரும்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன, தவறான நோக்கத்தில் தவறான விதத்தில் ஆதாயம் தேடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து பணம் சபிக்கப்பட்டதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஏன் அப்படின்றது தொடர்ந்து பாருங்கள், புரியும். அவலட்சணமான ஆதாயம்ன்றார் எடுத்தவன பணத்தை. பவுல் என்ன சொல்றாருன்னா, இழிவான ஆதாயம் சொல்றாரு. நல்ல மேன்மையான ஆதாயம் சொல்லாம இழிவான ஆதாயம் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்குன்னா பணம் சபிக்கப்பட்டிருக்குன்னு மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது எதுக்குன்னா பாருங்க தெரியும். பணம் முக்கியமா? முக்கியம். பணம் நம்ம தேவைகளை சந்திக்குதா? கர்த்தர் பணத்தை சப்ளை பண்ணுவாரா? நிச்சயமா சப்ளை பண்ணுவார். ஆனா எந்த பணமா இருந்தாலும் அதுல ஒரு சாபம் ஒளிஞ்சிருக்குது. இப்போ சாபம் அந்த பணத்துல ஒளிஞ்சிருக்கிறதுனால தான் எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. தீட்டு, பணம் வந்து தீட்டு. அதனால அந்த தீட்டு உள்ள பொருள் நம்ம கையில் தங்க மாட்டுக்குதான். அது பரிசுத்தமாக மாறினா தான் கையில் தங்குமா. 50,000 சம்பாதிக்கும் போது நினைச்சோம் 60,000 வந்தா தாண்டவரே வீட்டை நடத்த முடியும். இப்போ 1,00,000 ரூபாய் வருது, 1.5 லட்சத்துக்கு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா பணம்னு உடனே அதுல ஒரு இழிவான அவலட்சணமான அநீதியான ஒரு தீட்டு அதுல ஒளிஞ்சிருக்குது. உலகத்தில் இருக்கிற வீழ்ச்சி நிமித்தம், உலகத்தில் இருக்கிற வீழ்ச்சி நிமித்தம் அதுல இழிவான தீட்டு ஒளிஞ்சிட்டு இருக்குதான். ஏன்னா பணம் அதுக்குள்ள ஒரு சாபம் ஒளிஞ்சிருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, பணத்துக்குள்ள சாபம் ஒளிஞ்சிருக்குன்னா நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வரும்? அந்த சாபத்தை நான் எப்படியா போக்குறது அப்படின்னு கேள்வி வரும். அந்த இதை கேபிட்டலைஸ் பண்றது தான் இவங்களுடைய வேலையே. பணத்துல ஒரு சாபம் இருக்குதுன்றீங்களா? எப்படி அந்த சாபத்தை எடுத்து போடுறது? ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறதா இவர் போய் சொல்றார். ஏன்னா தீட்டு கழிக்கிறதுக்காக ஆண்டவர் எந்த சிஸ்டத்தையும் கொண்டு வரல, குறிப்பா பண விஷயத்துல. ரோமர் 11:16 படிக்கிறோம். முதல் பலனானது பரிசுத்தமானால் மீதி இருக்கிற மாவும் பரிசுத்தமா இருக்கும். அப்போ என்னுடைய 100% பணமும் பரிசுத்தமாகணும்னா கர்த்தருக்கு கொடுக்கணும். எப்படி கொண்டு வந்து எங்க போட்டாரு பார்த்தீங்களா? ரோமன்ஸ்ல முதல் பலன் பரிசுத்தமானால் பின்னாடி வர்றதும் பரிசுத்தமாயிருக்கும் அப்படின்னு பால் எதுக்கோ சொன்னதை அப்படியே அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல உருவி இங்கே போட்டு, முதல் பணம் பரிசுத்தமாச்சுன்னா மீதியும் பரிசுத்தமாயிடுமா, மொத்தமும் தீட்டா இருக்கான். அப்போ எப்படி பரிசுத்தமாக்கணும்னு சொல்ல போறாரு. இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணீங்களே, இப்போ பாருங்க. நம்ம தசம பாகம் நம்மளுடைய முழு சம்பளத்துடைய பிரதிபலிப்பு. Your tithe is a representation of your complete salary. அதாவது முதல்ல அந்த 10% வந்து மற்ற எல்லாத்தையும், அந்த 90% ரெப்ரசன்ட் பண்ணுதான். எதுக்குன்னா இதை அவருக்கு கொடுத்தீங்கன்னா மொத்தத்தையும் கொடுத்ததுக்கு சமம்னு சொல்லுவார். அப்போ முதல் பலன் பரிசுத்தமா இருந்தா மீதி இருக்கிற 90% பரிசுத்தமாயிரும். சோ இது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அருமையான ஒரு வழி. முழு பணத்துல தீட்டு இருக்குது. அந்த தீட்டை எப்படி போக்குறது, எப்படி கேன்சல் பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, அத்தனையும் நீ கொடுன்னு கேட்க மாட்டேன்,
10ல் முதல் பங்கு மட்டும் என்கிட்ட கொடு. அதுக்கு என்ன நடக்குதோ இதுக்கு நடக்கும். அது பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா இதுவும் பரிசுத்தம் ஆயிரும். இப்படி எல்லாம் ஆட்கள் சொல்லும்போது நமக்கு ஆப்வியஸாக ஒரு கேள்வி எழும்புமா இல்லையா? வேதத்தின் ஆண்டவர் இப்படி சொல்லவே இல்லையே. இவங்க ஆண்டவர் வந்து எனக்கு 10ல் ஒரு பங்கை கொடுத்தா நான் மொத்தத்தையும் தீட்டு கழித்து பரிசுத்தமாக்கி தரேன். ஒரு சாபமான பொருளை பரிசுத்தமாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் வாங்குற மாதிரி இல்லைன்னா கூலி வாங்குற மாதிரி இல்லையா? இது ஆண்டவருடைய வேலையே இல்லையே. வேதத்தின் சத்தியம் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ இவங்க வேறொரு இயேசுவை போதிக்கிறாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் புரியும். ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு 1-2 போலி அற்புதங்கள் இவங்க மூலமாக நடந்திருக்கும். ஏதோ ஒன்று இவங்க சொல்லும் போது அது நமக்கு நடந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால அவங்க ஆண்டவருடைய வார்த்தையே புறந்தல்னாலும் இவங்கெல்லாம் தேவ மனிதர்கள், இவங்க தனக்குன்னு கேட்கவே இல்லைப்பா. ஏன்னா இந்த பிரசங்கத்திலே அவர் சொல்லுவார், நான் எனக்குன்னு கேட்குறதே இல்லை, நான் பிரின்சிபல் வைக்கிறதே இல்லை, நான் தசபாகம் எடுக்கிறதே இல்லை, எனக்குன்னு வீட்டில் வந்து ஸ்பெஷலாக யாராவது கொடுத்தா அதை வச்சு தான் சாப்பிட்றேன். இது ஒரு பேச்சு. சரி, உங்களுக்குன்னு கேட்கல, அந்த சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ணுறது வேறு யார் பேர்லையாவது, அதாவது அந்த சபை மக்கள் பேரில் பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்களேன். இது வந்து ஒரு பப்ளிக்கு தான் இது ஹேண்டில் பண்ணணும், எனக்கு இது இல்லை அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்களேன். இல்லை அதில் வர இன்கம் பகிர்ந்தளித்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்களேன். இப்போ தசமபாகம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? தசமபாகம் பரிசுத்தர் கையில் போன உடனே பரிசுத்தம் ஆயிடுச்சு. அதில் தீட்டு இல்லாமல் போயிடுச்சு. அதில் தீட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 90%ல தீட்டு இல்லாமல் போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, 100% தீட்டுள்ள ஒரு பணம் நம்மளுக்கு நன்மை கொண்டு வருமா? இல்லைன்னா 90% பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட பணம் நம்ம வாழ்க்கையில் நன்மை கொண்டு வர முடியுமா? ஸோ மக்களே, உங்கள் பணம்லாம் வந்து சபிக்கப்பட்ட பணம், தீட்டுள்ள பணம். தீட்டு கழிக்கணும்னா அவர்கிட்ட கொண்டு கொடுங்க. ஏன்னா லோக்கல் சர்ச்சில் தான் கொடுக்கணுமா. அவர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா தீட்டு கழித்து கொடுத்துட மாட்டார். தீட்டு கழித்து வச்சுப்பார், மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கழிஞ்சிரும். இப்படியும் ஒரு உபதேசம். இதை நம்பி தசமம் கொடுக்கணும்னு சண்டை போடுறதுக்கு ஒரு கூட்டம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன். அப்போ தசம பாகம்ன்றது கர்த்தர் நம்ம மேன்மைக்காக வச்சிருக்கிற திட்டம். இது அடுத்தது. தசம பாகம் அவங்க நன்மைக்காக இல்லையா, கர்த்தர் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க நன்மைக்காக வச்சிருக்காராம். ஆனால் இதை சொல்லிட்டு யார் தான் வாங்குவாங்க? தசம பாகம் எங்கே போகும்? அந்த சபைக்கு தான் போவோம். சபைக்கு போகும்னா என்ன அர்த்தம்? அது யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் போகும். யார் பேரில் அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கு தான் போகும். யாருக்கு அதிகாரம் இருக்குது? கீழே உட்காந்துருக்க மக்களுக்கா, இல்லை மேலே நான் வழி நடத்துகிறேன்னு சொல்கிற போதகருக்கா? மேக்ஸிமம் அட் த மோஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு 4 பேரை நியமித்து இவங்க தான் இதை பண்ணுவாங்க, அவங்க தான் அதை பண்ணுவாங்க, நான் கேஷ் ஹேண்டில் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அதை எடுத்து ஏதாவது ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குமா? இல்லை அதை எடுத்து காணிக்க நிறைய எக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் இந்த மக்களுக்கே கொடுக்குற அதிகாரம் இருக்குமா? ஆனால் யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கும்? ஓனருக்கு. யார் ஓனர்? உங்களுக்கு தெரியாதா என்ன? அவருக்கு பண கஷ்டம், பரலோகத்தில் லைட் பில் கட்டலப்பா, கொடுப்பா 10%, ஏன் பாடி பண்ணுற? 2 தேவதூதர் சம்பளம் கொடுக்காம அவங்க வேலையை விட்டு இறங்கி போயிட்டானுங்கப்பா, லூசிபர் கூட சேர்ந்துட்டானுங்க, சூரியனுக்கு பல்பு மாட்டி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா, 2 ஸ்டாரில் ஃபியூஸ் போயிடுச்சு, நான் சரி பண்ணோம். இல்லை, ஆண்டவருக்கு பணம் தேவைப்படல. இதை நீங்கள் எப்போ சொல்லலாம் தெரியுமா? உண்மையிலே ஆண்டவர் வானத்துலேருந்து கையை நீட்டி இவங்க படைக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம், ஆண்டவருக்கு பணம் தேவைப்படலைன்னு. ஆனால் இதை வாங்கிறது நீங்களாச்சே. உங்களுக்கு பணம் தேவைப்படுது, உங்களுக்கு லைட்டிங்க்கு பணம் தேவைப்படுது, பில்டிங் கட்ட பணம் தேவைப்படுது, வர்ஷிப் லீடர்ஸுக்கு காசு கொடுக்க பணம் தேவைப்படுது, கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு பணம் தேவைப்படுது, நீங்கள் விதவிதமாக கோட்டு சூட்டு போடுறதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்கள்லாம் வாங்குறீங்க, வாங்குற உங்களுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கா இல்லையா? நீங்கள் வாங்கிட்டு ஆண்டவருக்கு பணம் தேவைப்படலன்னு ஆண்டவர் மேலே பழிய போடுறீங்க. ஆண்டவர் வாங்கினா ஆண்டவர் மேலே பழிய போடலாம், ஓகே. ஆண்டவர் வாங்கலையே. உள்ளதை உள்ளபடி சொல்லி உங்களால் பணம் வாங்க முடியாதா? நம்மளுடைய பணத்தில் இருக்கிற சாபம் நீக்கப்படணும்னா நமக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ 10ல் முதல் பங்கு கொடுக்கும்போது நமக்கு நன்மையாக வந்து சேருது. ஆசீர்வதிக்கப்பட்ட பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ 100% தீட்டுப்பட்ட பணத்தை செலவு பண்ணி மிச்ச மீதி எடுக்க முடியாத நம்ம 90% ஆசீர்வதிக்கப்பட்ட பணத்தை வச்சு செலவு பண்ணி மிச்ச மீதி எடுப்போம். எப்படி அது? ஏன்னா இப்போ அது மேலே ஆசீர்வாதம் இருக்குது, அது மேலே கர்த்தருடைய கரம் இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு என்ன சொல்றேன்னு சொல்லி? நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியணுமோ இல்லையோ, நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்கன்னு கண்டிப்பாக மக்களுக்கு புரியணுமா இல்லையா? இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு? கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, நீ கொடுக்கலன்னா உன் கையில் நிற்காதுன்னு. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, இல்லை 100 பேர் வராங்கன்னா அதில் ஒரு பாதி பேருக்கு உண்மையிலே கையில் நிற்காது. அது இயல்பு, இந்த உலகத்தில் அப்படி தான்.
ஏன்னா நம்மளுடைய வே ஆஃப் லிவிங் எல்லாமே மாறும். ஸோ சஃபிஸ்கேட்டாக மாறும், ரொம்ப சொகுசாக மாறும்போது பத்தாது. அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு 100 பேர் இதை கேட்டாங்கன்னா 50 பேர் நம்புவான். 50 பேர் நம்புனான்னா அவன் என்ன பண்ணுவான், ஆசையில் அவன்கிட்ட இல்லாதப்போ கூட 10ல் 1 எடுத்து கொடுத்துருவான். இதில் ஆசீர்வாதமாக இருக்கிறது யார் தெரியுமா? இதை போதித்து வாங்குற நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வாயில் சொல்லலாம், அது எனக்கு இல்லை, அது ஊழியத்துக்கு அப்படின்னா, அந்த சர்ச்சு மெம்பர் பேரில் பொதுவாக பில்டிங்கை அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஓனர்ஷிப் எடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்புறம் உங்கள் உங்கள் பிள்ளைக்கு அப்புறம் பிள்ளைக்கு புள்ள. இப்போ நான் இது எல்லாமே இந்த கோட் சூட்டு போட்டு ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கல. இப்படி உபதேசம் பண்ணி தசம பாகத்தை வாங்குற எல்லார்ட்டையும் கேட்குறேன். இந்த வீடியோ, இந்த வாரம் ஃபுல்லாக போடுற வீடியோ எல்லாமே அந்தந்த நபர்களுக்கு அல்ல. இதே மாதிரி இல்லை இதுக்கு சிமிலராக இல்லை இதிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஆனால் இதே நோக்கத்தோடு செயல்படுற எல்லாருக்கும். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பை.